ஆம்பூர் கலவர வழக்கின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தீர்ப்பானது 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆம்பூர் கலவரம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் செங்கோட்டுவன் வழங்கிட கேட்கலாம். செங்கோட்டுவன், வணக்கம். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? மேலும் கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவருடைய மனைவி பவித்ரா. இவர் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஷாமில் அகமது என்ற தொழிற்சாலையில் வேலை செய்யறாங்க. இந்த நிலையில பவித்ரா காணாமல் போனதா பவித்ராவின் கணவரான பழனி 2015ஆம் ஆண்டு பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறாரு. இந்த புகாரின் பேரில் ஆம்பூர் பகுதியை சேர்ந்த ஷாமில் அகமது என்ற இளைஞரை காவல்துறை அழைத்து விசாரிக்கிறாங்க. விசாரணை செய்யும் பொழுது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் சென்னை அரசு மருத்துவமனை அனுமதிக்கிறாங்க. மருத்துவமனையில் ஷாமில் அகமது சிகிச்சை பலனின்றி இறந்துடுறாரு. இந்த நிலையில அந்த பகுதியை சேர்ந்த அவருடைய உறவினர்களும் காவல்துறையினர் தான் ஷாமில் அகமது துன்புறுத்தி அடித்து உயிரிழப்பு செய்தார்கள், அவர் அடித்ததுனால்தான் இறந்தாங்க என்று சொல்லி போலீசாருக்கும் அவருடைய உறவினருக்கு ஒரு பெரிய கலவரம் ஏற்படுது. இந்த கலவரத்துல இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதாவது ஷாமில் அகமது உறவினர்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஒன்றி கூடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு அப்போது பேருந்துகள், காவல்துறை வாகனங்கள், மதுக்கடைகள், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கடைகள் உள்ளிட்ட எல்லாத்தையும் சேதப்படுத்தி சுமார் 71 காவலர்கள் படுகாயம் அடைகிறாங்க. இந்த வழக்குல 191 பேர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது திருப்பத்தூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு முதல் நடந்து வந்தது. இன்று இந்த நிலையில இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு இன்று வரும் என்று எதிர்பார்க்கும் நிலையில போலீசார் குவிக்கப்பட்டு காவல்துறையினர் பரிசோதனை செய்து அனைவரும் அங்க நீதிமன்றத்துக்கு அனுப்புனாங்க. இந்த நிலையில இன்று வெளியாக தீர்ப்பு 28ஆம் தேதி மாற்றி வைக்கப்பட்டதாக நீதிபதி அறிவிக்கிறாங்க. ஏனென்றால் நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி நடைபெறும் ஒரு நிகழ்வானது தமிழகம் ஃபுல்லா நடைபெறுகின்ற சூழ்நிலையில அசம்பாவிதத்தை தவிர்க்கும் பொருட்டும் அதாவது போலீசார் இந்த தகவலுக்காக இந்த தீர்ப்பு வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க.